வணக்கம். இன்னைக்கு நாம டோஸ்டோயெவ்ஸ்கியோட ஒரு முக்கியமான படைப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம் அவரோட புகழ்பெற்ற கரமசோவ் சகோதரர்கள் நாவல்ல வர்ற ஒரு பகுதி. ஆமா, மகா விசாரணையாளர், தி கிராண்ட் இன்குவிசிட்டர். அதேதான். இது நாவலோட ஒரு பகுதி தான். ஒருவேளை நீங்க முழு நாவலையும் படிக்கலனாலும் பரவாயில்ல, இது தனியாவே நின்னு பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா. இது நாவல்ல வர்ற இவான் கரமசோவ்னு ஒருத்தர் அவரோட தம்பி அலியோஷா கிட்ட சொல்ற ஒரு கதை மாதிரி. கதைன்னு சொல்றத விட இவானே அத ஒரு கவிதை மாதிரி தான் சொல்றான். ஆமா, ஒரு கவிதை. இது எப்ப நடக்குது? 16ஆம் நூற்றாண்டு ஸ்பெயின்ல, இல்லையா? ஆமா, செவில் நகரத்துல மத விசாரணை, அந்த இன்குவிசிஷன் உச்சத்துல இருந்த ஒரு காலம். ரொம்ப இருண்ட காலம் அது. ஆமா, இந்த கதையோட மையம் ரொம்ப ஆழமானது. அதாவது, மனுஷனோட சுதந்திரம்னா என்ன? அது உண்மையிலே ஒரு வரமா இல்ல தாங்க முடியாத சுமையா? ம் அப்புறம் மதமும் அதிகாரமும் இந்த சுதந்திரத்தை எப்படி பாக்குது? முக்கியமா ஒருவேளை இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு வந்தா அவரை எப்படி வரவேற்பாங்க? குறிப்பா அன்றைய மத அதிகாரம். அதேதான். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கடினமான கேள்விகளை இது எழுப்புது. இது வெறும் கதை இல்ல, ஒரு மாதிரி தத்துவ விசாரணைன்னே சொல்லலாம். சரி, அப்போ இந்த கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் போவோம். கதை நடக்கிற அந்த சூழல், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இவான் கதைய 16ஆம் நூற்றாண்டு ஸ்பெயின்ல செவில் நகரத்துல அமைக்கிறான். அது இந்த மத விசாரணையோட உச்சக்கட்டம். ம் ஆட்டோ டா ஃபே அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். அதுக்கு அர்த்தம் நம்பிக்கையின் செயல்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அது ரொம்ப கொடூரமானது இல்லையா? ஆமா, மத விரோதின் முத்திர குத்தப்பட்டவங்கள 100கணக்குல பொது இடத்துல உயிரோட எரிச்சு கொல்ற ஒரு சடங்கு அது. கடவுளே! கதை நடக்கிறதுக்கு முந்தின நாள் கூட 100 பேர் அப்படி எரிச்சதா இவான் சொல்றான். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இயேசு கிறிஸ்து வராரு. ஆமா, மறுபடியும் மனிதனா ரொம்ப அமைதியா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வராரு. ஆச்சரியமா மக்கள் அவரை அடையாளம் கண்டுக்கறாங்க. உடனடியா கண்டுக்கறாங்க. அவர் மேல பயங்கர அன்பு காட்டுறாங்க. அவரை சுத்தி கூட்டம் கூடுது. அவர் ரொம்ப கருணையோட அவங்க நடுவுல நடக்கிறாரு. சில அற்புதங்கள் கூட செய்யறாரு. என்ன மாதிரி? பார்வை இல்லாத ஒரு வயசானவருக்கு பார்வை தராரு. அப்புறம் இறந்து போன ஒரு 7 வயசு சிறுமிய அவ அம்மாவோட வேண்டுதலுக்காக எழுந்துருன்னு சொல்லி உயிர்ப்பிக்கிறாரு. மக்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க நிச்சயமா. பயங்கரமா கண்ணீரோட அவர் கால்ல விழுறாங்க. ஆனா ஆனா இந்த கூட்டத்தையும் இந்த அற்புதத்தையும் தூரத்துல இருந்து ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு. அவர்தான் அந்த மகா விசாரணையாளர். ஆமா, கார்டினல், மகா விசாரணையாளர். ஒரு 90 வயசு இருக்கும் அவருக்கு. உயரமானவர், ஆனா ரொம்ப ஒல்லியா வத்தி போன மாதிரி இருப்பாரு. அவர் முகம் ரொம்ப கடுமையானதா இவான் சொல்றான். ஆமா, முந்தின நாள் தான் 100 பேரை எரிச்சவர் இல்லையா? அவர் இயேசுவ பார்த்ததும் அவர் முகம் அப்படியே இருண்டு போகுது. உடனே தன் விரலால சுட்டிக்காட்டி காவலர்கள் கிட்ட அவரை கைது செய்ய உத்தரவு போடுறாரு. மக்கள் என்ன பண்றாங்க? அவங்க தானே அவரை கொண்டாடுனாங்க. ஆனா அந்த விசாரணையாளர் மேல இருந்த பயம், அந்த கீழ்ப்படிதல், அது காரணமா உடனே வழிவிட்டுடுறாங்க. இயேசுவ கைது செய்ய விட்டுடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த அதிகாரம் அங்க வேரூன்றி இருக்கு. நம்பவே முடியல. சரி, அப்புறம் இயேசுவ சிறையில் அடைக்கிறாங்களா? ஆமா, அன்னிக்கு ராத்திரி அந்த விசாரணையாளர் தனியா கையில ஒரு விளக்கோட இயேசு இருக்கிற அந்த இருட்டு சிறைக்கு போறாரு. பேசுறாரா? முதல்ல நீதானா அது, நீதானான்னு கேக்குறாரு. ஆனா உடனே பதில் எதுவும் சொல்லாத அமைதியாயிருன்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படி? நீ முன்னாடியே சொன்ன எதையும் மறுபடியும் சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கு மேல நீ பேசக்கூடாதுங்கிற மாதிரி. அப்புறம் நாளைக்கு ஒன்ன ஒரு பெரிய மத துரோகின்னு தீர்ப்பு சொல்லி எரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது? ஆமா, அதோட இன்னைக்கு உன் கால்களை முத்தமிட்ட இதே ஜனங்க தான் நாளைக்கு நான் ஒரு கண்ணசிச்சா போதும் நீ எரிய போற நெருப்புக்கு விறகு கட்டைய அள்ளிட்டு ஓடி வருவாங்க. இது உனக்கு தெரியுமா அப்படின்னும் கேக்குறாரு. இது ஒரு மிரட்டல் மாதிரி இருக்கு. இங்க இருந்துதான் அந்த விசாரணையாளரோட நீண்ட கடுமையான ஒரு வாதம் தொடங்குது. இது ஒரு உரையாடல் இல்ல, ஒரு வழி பேச்சு. ஒரு மோனோலாக் மாதிரி. ஆமா, ஒரு மோனோலாக் தான். இயேசு அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த வாதத்தோட மையக்கருத்து என்ன? எதுக்காக இயேசுவை எதிர்க்கிறாரு? அவர் கேக்குற முதல் கேள்வியே, நீ எதுக்கு எங்களை தடுக்க வந்த அப்படிங்கிறது தான். தடுக்க வந்தாரா? ஆமா, அவர் சொல்றாரு இயேசு மனுஷங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரம் தான் அவங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம்னு. சுதந்திரம் காரணமா? இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. மனுஷங்க இயல்புலயே ரொம்ப பலவீனமானவங்க, அவங்க கலகம் செய்யக்கூடியவங்க. இந்த சுதந்திரம்ங்கிற சுமையை அவங்களால தாங்க முடியாதுங்கிறது தான் விசாரணையாளரோட வாதம். சுதந்திரத்தை விட தாங்க முடியாதது வேற எதுவும் இல்லைன்னு ஒரு வரி வரும் இல்லையா? அதேதான்.
ஒரு மனுஷனுக்கும் சரி மனித சமுதாயத்துக்கும் சரி சுதந்திரத்தை விட தாங்க முடியாதது வேற எதுவும் இருந்ததில்ல. இதுதான் அவரோட மையமான கருத்து. அது எப்படி சொல்றாரு? அவர் சொல்றாரு, கடைசில மக்கள் அவங்களோட சுதந்திரத்தை எங்க கிட்ட, அதாவது சர்ச் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்களை ஒரு அடிமைகளாக்குங்க பரவாயில்ல, ஆனா எங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு கெஞ்சுவாங்கன்னு சொல்றாரு. அதாவது சுதந்திரமா பட்டினியா கிடக்கிறத விட அடிமையா இருந்து வயிறு நிறையறது மேல்னு நினைப்பாங்களா? ஆமா, சுதந்திரமும் எல்லாருக்கும் போதுமான உணவும் ஒன்னோட ஒன்னு சேராது. மனுஷன் அந்த சுதந்திர சுமைய தாங்க மாட்டான். இது அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கதான் அந்த வனாந்தரத்து சோதனைகள் வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இங்கதான் இது இன்னும் சுவாரஸ்யமா ஆழமா போகுது. விசாரணையாளர் வனாந்தரத்துல அந்த ஞானமும் பயமும் கொண்ட ஆவி, அதாவது சாத்தான், இயேசுவுக்கு கொடுத்த 3 சோதனைகளை ஞாபகப்படுத்துறாரு. அந்த 3 கேள்விகள்ல தான் மனுஷ குலத்தோட முழு எதிர்கால வரலாறும் அதோட தீர்க்கப்படாத எல்லா முரண்பாடுகளும் அடங்கியிருக்குன்னு அவர் நம்புறாரு. சரி, ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் சோதனை கற்களை அப்பமாக்குறது. ஆமா, இயேசு அத நிராகரிச்சு மனுஷன் அப்பத்தினால மட்டும் வாழ மாட்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா விசாரணையாளர் இதை எப்படி பார்க்கறாரு? அவர் சொல்றாரு, அன்னைக்கு மட்டும் நீ கற்களை அப்பமாக்கியிருந்தா இந்த மனுஷ குலம் மொத்தமும் ஒரு ஆட்டு மந்தைய போல ரொம்ப நன்றியோட கீழ்ப்படிதலோட உன் பின்னாடி வந்திருக்கோங்கிறாரு. அப்பத்தை கொடுத்தா போதுங்கிறாரா? ஆமா, பூலோக அப்பத்தை குடு, மனுஷன் உன் பின்னாடி வருவான். முதல்ல பசிய போக்கு, அப்புறம் வேணா அறத்தை பத்தி பேசலாம். இதுதான் மனுஷனோட இயல்புன்னு சொல்றாரு. இயேசு இதை நிராகரிச்சதால என்ன ஆச்சுன்னு சொல்றாரு? இதனால மக்கள் கடைசில யார அவங்க பசிய போக்குறாங்களோ அவங்க பின்னாடி போவாங்க, அவங்களையே கடவுள்னு சொல்லுவாங்க. நாங்க, அதாவது சர்ச், இப்போ அததான் செய்யறோம், ஆனா உன் பேர்ல செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சா அவங்க சுதந்திரத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இது ஒரு வகையில நிச்சயமற்ற சுதந்திரத்தை விட ஒரு உறுதியான பாதுகாப்பே மேலுன்னு மனுஷன் நினைக்கிறான்னு சொல்ற மாதிரி இருக்க. மிகச்சரியா சொன்னீங்க. அடுத்தது 2வது சோதனை. தேவாலய உச்சியிலிருந்து கீழே குதிச்சு தேவதூதர்கள் தாங்குவாங்களான்னு பாக்குறது, அற்புதம் நிகழ்த்துறது. ஆமா, இயேசு அதையும் மறுத்துட்டாரு. கடவுளை சோதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு விசாரணையாளர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, மனுஷனுக்கு கடவுளை விட அற்புதம் தான் முக்கியம். அற்புதம் நடக்கலைன்னா அவன் கடவுளே நிராகரிச்சுட்டு சூனியம் மந்திரம்னு போயிடுவான். இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வராம ஒரு சுதந்திரமான அற்புதம் இல்லாத நம்பிக்கையை எதிர்பார்த்தாரு. ஆனா மனுஷங்க பலவீனமானவங்க, அவங்களுக்கு அற்புதத்தால நிரூபிக்கப்பட்ட ஒரு மர்மம் சூழ்ந்த நம்பிக்கை தான் வேணும். அதான் சர்ச் தரதா? ஆமா, நாங்க அவங்களுக்கு அந்த மர்மத்தையும் அற்புதத்தையும் தரோன்னு சொல்றாரு. சரி, அப்போ 3வது சோதனை உலக அதிகாரம். சாத்தான் உலகத்தோட எல்லா ராஜ்யங்களையும் காட்டி தன்னை வணங்குனா இதெல்லாம் உனக்கு தரேன்னு சொல்றான். இயேசு அதையும் நிராகரிச்சிட்டாரு. இதுக்கு விசாரணையாளர் பதில் ரொம்ப நேரடியா இருக்குமே. ரொம்ப நேரடியா இருக்கு. அவர் சொல்றாரு, மனுஷனுக்கு இயல்பிலேயே யாரையாவது வணங்கணும், தன்னோட மனசாட்சியை யாரிடமாவது ஒப்படைக்கணும், எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற ஒரு உலகளாவிய சக்தி வேணும்னு ஒரு தீராத தாகம் இருக்கு. பூலோக அப்பம், மனசாட்சியை கட்டுப்படுத்துறது, உலகளாவிய ஒற்றுமை, இந்த 3யும் தான் சாத்தான் கொடுக்க முன் வந்தான். இயேசு நிராகரிச்சத. ஆமா, இயேசு நிராகரிச்ச அந்த கடைசி பரிச, அந்த சீசரோட வாழ, அதாவது உலகை ஆள்ற அரசியல் அதிகாரத்தை நாங்க சர்ச் 8 நூற்றாண்டுக்கு முன்னாடியே சாத்தான் கிட்ட இருந்து ஏத்துக்கிட்டோன்னு சொல்றாரு. என்னது, சாத்தான் கிட்ட இருந்தா? ஆமா, நாம உன்னோட இல்ல, அவனோட தான் இருக்கோம், அதுதான் எங்க ரகசியம்னு ரொம்ப அதிர்ச்சியா சொல்றாரு. இது மூலமா தான் மனுஷ குலத்துக்கு ஒரு உலகளாவிய சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு அவர் நம்புறாரு. ஆக மொத்தத்துல அவர் என்ன சொல்ல வராரு? சர்ச் இயேசுவோட வேலையை மாத்தி அமைக்குதுன்னு சொல்றாராம். கரெக்ட். நாங்க உன் வேலையை திருத்தி அமைச்சிருக்கோன்னே சொல்றாரு. மனுஷங்களோட பலவீனத்தை நாங்க அம்போட ஏத்துக்கிட்டோம். அவங்களோட சுதந்திரங்கிற அந்த கொடிய பரிச அவங்க கிட்ட இருந்து நீக்கிட்டோம். அதுக்கு பதிலா அவங்களோட பாவச்சுமைய நாங்க ஏத்துக்கிட்டோம். அவங்களுக்கு கீழ்ப்படிதலுக்கு பதிலா ஒரு குழந்தை மாதிரி கவலை இல்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறோம்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம் நினைக்கிறாரு? அதுக்கு தான் அந்த 3 விஷயங்கள்: அற்புதம், மர்மம், அதிகாரம். மிரக்கிள், மிஸ்டரி, அத்தாரிட்டி. இந்த 3 சக்திகளை வச்சுதான் மனுஷனோட மனசாட்சிய கைப்பற்றி அவங்கள அமைதிப்படுத்தி சந்தோஷமா வச்சிருக்க முடியும்னு சொல்றாரு. மக்கள் இதை ஏத்துக்குவாங்களா? மக்கள் மறுபடியும் ஆடுகளை போல வழிநடத்தப்படுறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க பாவம் செஞ்சா கூட அது சர்ச்சோட அனுமதியோட செய்யறதால மன்னிக்கப்படும் நம்புவாங்க. மனசாட்சி உறுத்தாதா? அவங்களோட மனசாட்சியோட எல்லா ரகசியங்களையும் சர்ச் கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருப்பாங்க. ஆமா, நீங்க சொல்றதுதான் சரி,
உங்களால மட்டும்தான் கடவுளோட ரகசியத்தை காக்க முடியும், எங்களை எங்கெங்கிட்ட இருந்தே காப்பாத்துங்க அப்படின்னு மக்கள் சொல்வாங்கன்னு அவர் நம்புறாரு. கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. மக்களை குழந்தைகளாவே வச்சிருக்கிற மாதிரி. இவான் இந்த விசாரணையாளரை எப்படி காட்டுறான்? ஒரு வில்லனா மட்டுமா? இல்ல, அதுதான் இங்க ஒரு முக்கியமான நுட்பம் இருக்கு. இவான் சொல்றான், இந்த விசாரணையாளர் ஒரு காலத்துல வனாந்தரத்துல கடுமையா தவம் பண்ணி இயேசுவோட லட்சியத்தை நம்பி மனுஷங்களை நேசிச்சவரா கூட இருந்திருக்கலாம். ஆனா மனுஷங்களோட இந்த தீராத பலவீனத்தையும் சுதந்திரத்தை தாங்க முடியாத அவங்களோட இயலாமையும் பார்த்து ரொம்ப விரக்தி அடைஞ்சிருக்கலாம். அந்த விரக்தியில கோடிக்கணக்கான மக்கள் இந்த சுதந்திரத்தால கஷ்டப்படுறத பார்த்து அவங்க மேல உள்ள உண்மையான அன்பினாலேயே அவங்கள காப்பாத்த இந்த வழிய, அதாவது சுதந்திரத்தை பறிச்சுட்டு அதுக்கு பதிலா பாதுகாப்பு, அப்பம், மர்மம் இது எல்லாம் கொடுக்கற வழிய தேர்ந்தெடுத்த ஒரு துன்பகரமான நபரா இருக்கலாம்னு இவான் சொல்றான். அப்போ அவரோட நோக்கம் அன்புதானா? ஆனா அது ஒரு விசித்திரமான அன்பு மாதிரி தெரியுதே. அது மட்டும் இல்ல, இவான் இன்னொரு படி மேல போறான். இந்த விசாரணையாளரோட மற்றும் இவரை போன்ற ரொம்ப சிலரோட உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? என்ன? அவங்க கடவுளே நம்புறதில்ல. உங்க விசாரணையாளர் கடவுளை நம்பவில்லை, அதுதான் அவரோட ரகசியம் அப்படின்னு இவான் சொல்றான். கடவுளே தாங்கள் மக்களை காப்பாத்துறதா சொல்ற அந்த மர்மத்தோட சுமைய இவங்க சுமக்குறாங்க. மத்த கோடிக்கணக்கான பேர் அறியாமையில ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க. சொர்க்கம், நித்திய வாழ்க்கை இதெல்லாம் மக்களை அமைதியா வச்சிருக்க உதவும் கருவிகள் தான் அப்படிங்கிறது இவங்களோட ரகசியம். நம்பவே முடியல. இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள், வாதங்கள், இதுக்கெல்லாம் இயேசு என்ன பதில் சொன்னார்? அதுதான் விஷயமே. விசாரணையாளர் பதிலுக்காக காத்துட்டு இருக்கார். இயேசுவோட அந்த அமைதி அவரை கொஞ்சம் நிலைக்குலைய வைக்குது. கைதி தாம் பேச்ச ரொம்ப ஆழமா கவனிச்சதையும் ஆனா பதில் சொல்ல விரும்பலைங்கிறதையும் அவர் உணர்றாரு. அப்புறம் என்னாச்சு? கடைசியில இயேசு ரொம்ப மெதுவா எந்திரிச்சு அமைதியா அந்த 90 வயசு கிழவரான விசாரணையாளரை நெருங்கி போய் அவரோட அந்த ரத்தமில்லாத வயசான உதடுகள்ல ரொம்ப மென்மையா ஒரு முத்தம் கொடுக்கறாரு. ஒரு முத்தம்? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அதுதான் இயேசுவோட முழு பதில். அந்த முத்தத்தோட அர்த்தம் என்ன? அதுதான் பெரிய கேள்வி. அந்த முத்தம் விசாரணையாளரை உழுக்குது. அவர் உடம்பெல்லாம் நடுங்குது. ஆனா அவரு மாறுறாரா? இல்ல. அவர கதவை திறந்து இயேசுகிட்ட, போ, இனிமே ஒருபோதும் வராத, ஒருபோதும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நகரத்தோட இருண்ட சந்துகளுக்குள்ள அனுப்பிடுறாரு. கைதியும் அமைதியா போயிடுறாரா? ஆமா, அமைதியா போயிடுறாரு. இந்த கதையை கேட்ட உடனே அலியோஷா அந்த தம்பி என்ன சொல்றான்? அலியோஷாவுக்கு பயங்கர கோபம் வருது. கொந்தளிக்கிறான். இது சுத்த அபத்தம். இது இயேசுவ புகழ்ற மாதிரி இருக்கு, அவரை இகழ்ற மாதிரி இல்லையே. இது கத்தோலிக்க மதத்தோட அந்த மோசமான பகுதிய, அந்த அதிகார வெறி பிடிச்சவங்கள பத்தி சொல்றது. இப்படி ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. இது வெறும் உலக ஆதாயத்துக்கான சர்வாதிகாரம்னு கத்துறான். ஆனா இவான் அதை ஏத்துக்கலையா? இவான் சொல்றான், இது கற்பனையா இருக்கலாம், ஆனா இப்படி ஒரு மனிதன் மனுஷங்களோட நேயத்தால விரக்தி அடைஞ்ச ஒருத்தன் ஒரு காலத்துல உண்மையா நம்பி அப்புறம் மனுஷங்களோட இயலாமைய பார்த்து அவங்கள காப்பாத்துறேன் பேர் வழின்னு இப்படி ஒரு வழிய தேர்ந்தெடுத்தவன் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்னு சொல்றான். அதாவது அதிகார வெறி மட்டும் காரணம் இல்லாம இப்படி துன்பப்படுற ஆன்மாக்களும் இருக்கலாம்னு சொல்றானா? ஆமா, ஒருவேளை இருக்கலான்னு சொல்றான். அப்புறம் இதெல்லாம் போகட்டும், இது வெறும் ஒரு முட்டாள் மாணவனோட அர்த்தமில்லாத கவிதை அப்படின்னு சொல்லி பேச்சு மாத்திடுறான். அப்புறம் தன்னோட குழப்பங்களையும் அந்த எல்லாம் அனுமதிக்கப்பட்டதே, எவ்ரிதிங் இஸ் லாஃபுல் அப்படிங்கிற அவனோட ஆபத்தான தத்துவத்தையும் கொஞ்சம் வெளிக்காட்டிட்டு அலியோஷா கிட்ட இருந்து பிரியறான். பிரியறதுக்கு முன்னாடி அலியோஷாவும் ஒரு முத்தம் கொடுப்பான் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். அலியோஷாவும் இவான உதட்டுல முத்தமிடுறான். அது கவிதையில இயேசு செஞ்சதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆக இந்த மகா விசாரணையாளர் பகுதி நம்ம முன்னாடி ஏகப்பட்ட கடினமான கேள்விகளை விட்டுட்டு போகுது. ஆமா, சுதந்திரம் உண்மையிலே மனுஷனுக்கு அவசியமா, இல்ல அது ஒரு தாங்க முடியாத சுமைதானா? பாதுகாப்புக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் மனுஷன் தன்னோட சுதந்திரத்தை விட்டு கொடுக்க தயாரா இருப்பானா? இதெல்லாம் என்ன அர்த்தம் தருது நீங்க நினைக்கிறீங்க? விசாரணையாளரோட வாதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது அவ்ளோ எளிதா தள்ளிட முடியாது. மனுஷ குலத்தோட பெரும்பான்மையானவங்க பலவீனமானவங்க தான். அவங்களுக்கு தேவைப்படுறது அப்பம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, மர்மம் இதையெல்லாம் சர்ச் மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறது அவரோட கருத்து. சுதந்திரத்தை அவங்களால கையாட முடியாதுங்கிறாரு. ஆமா, ஆனா அதே சமயம் இயேசுவோட அந்த அமைதியான முத்தம் அது எதை குறிக்குது? அதுதான் புரியல. அது என்ன சொல்லுது? அது ஒருவேளை விசாரணையாளரோட வாதத்தை ஏத்துக்கிறதா, இல்ல அன்பு, மன்னிப்பு இதோட ஒரு இறுதி பதிலா? இவான் கடைசில சொல்ற மாதிரி அந்த முத்தம் அவன் இதயத்துல சுடுது,
ஆனா கிழவன் தன் கருத்தை விடல. அப்போ அந்த முத்தத்துக்கு பிறகும் விசாரணையாளர் மாறல. மாறல. அவர் தன் வழிய மாத்திக்கல. டோஸ்டோயோவ்ஸ்கி இதுல யார் பக்கம் சரின்னு ஒரு தீர்ப்பு சொல்ற மாதிரியே தெரியல. நிச்சயமா இல்ல. வாசகர்களாகிய நாம தான் இத பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்கணும்னு ஒரு விட்டுட்டாரு. சரி, அப்போ நீங்க, அதாவது நம்ம நேயர்கள், யோசிக்கிறதுக்கு ஒரு இறுதி சிந்தனை மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? யோசிக்கலாம். அந்த விசாரணையாளர் குடுக்கற சந்தோஷம் பத்தி யோசிப்போம். அதாவது கீழ்ப்படிதல், அறியாமை, அப்புறம் பாவத்துக்கான பொறுப்பை தட்டி கழிக்கிறது. இது மூலமா கிடைக்கிற ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷம். ஆமா. அது உண்மையான மனுஷ சந்தோஷம் தானா? இல்ல சுதந்திரத்தோட வர்ற வலி, சந்தேகம், குழப்பம், நல்லது கெட்டது அறியிற அந்த தார்மீக பொறுப்புணர்வு, இதுதான் மனுஷனா இருக்கிறதோட அர்த்தமா? எது உண்மையான வாழ்க்கை, எது வெறும் பிழைப்பு? இதுக்கெல்லாம் எளிதான பதில் இல்ல. நிச்சயமா இல்ல. ரொம்ப ஆழமான சிந்தனைகள். இந்த அலசல்ல இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.